அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு எவர்கிரீன் கைடன்ஸ் கோயம்புத்தூர். நீட் 2025 ஆன்லைன் அப்ளிகேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த நீட் அப்ளிகேஷன் ப்ராசஸ்லேருந்து எம்பிபிஎஸ் கவுன்சிலிங் முடிய வரைக்கும் நிறைய வீடியோக்கள் பதிவு பண்ணிட்டே இருப்போம். ஸோ எங்கள் வீடியோஸ் எல்லாம் மறக்காமல் பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனல் பிடிச்சதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எங்களுக்கு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். இந்த நீட் ஆன்லைன் அப்ளிகேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸில் ஒரு மிக முக்கியமான பார்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐடென்டிட்டி, ஃபோட்டோ ஐடென்டிட்டி. இதெல்லாம் என்ன கொடுக்குறது அப்படிங்கிறது. இதில் ஆதார் கார்டு இருக்குது, டிஜிலாக்கர் இருக்குது, இந்தியன் பாஸ்போர்ட் நம்பர் இருக்குது, பேன் கார்டு நம்பர், டிரைவிங் லைசன்ஸ் ஐடி, ரேஷன் ஐடி, ஓட்டர் ஐடி கார்டு அண்ட் எனி அதர் வேலிட் கரண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் இஸ்யூடு ஃபோட்டோ ஐடி கார்டு, எல்லாமே ஃபோட்டோ ஐடி கார்டு வேணுங்க. அப்போது இதில் ஆதார் கார்டு யூஸ் பண்ணலாம். இதில் ஆதார் கார்டு யூஸ் பண்ணும்போது என்ன இதற்கு டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு சொல்கிறேன். அடுத்தது டிஜிலாக்கர் யூஸ் பண்ணலாம். டிஜிலாக்கர் யூஸ் பண்ணும்போதும் ஆதார் ஃபெச் பண்ணி தான் வர மாதிரி வரும். ஏன்னா டிஜிலாக்கர் ஓப்பன் பண்ணுறதுக்கு நமக்கு கண்டிப்பாக ஆதார் கார்டு கேட்கும். ஸோ பாஸ்போர்ட் நம்பர் இருந்தால் நீங்கள் பாஸ்போர்ட் நம்பர் யூஸ் பண்ணலாம். பேன் கார்டு இதெல்லாம் 18 இயர்ஸ், பேன் கார்டு வந்து 18 இயர்ஸ்க்கு மேலே ஆயிருது. நீங்கள் பேன் கார்டு வாங்கியிருந்தீங்கன்னா பேன் கார்டு நம்பர் யூஸ் பண்ணலாம். ரிப்பீட்டர்ஸ், ரீரிப்பீட்டர்ஸ், டிரைவிங் லைசன்ஸ் அதே மாதிரி ரிப்பீட்டருக்கு தான் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ரேஷன் கார்டு கண்டிப்பாக யூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்காது. ஏன்னா ஃபோட்டோ இருக்காது, அப்பா அம்மா ஃபோட்டோ தான் இருக்கும். ஸோ ஓட்டர் ஐடி வாங்கியிருந்தால் யூஸ் பண்ண முடியும், 18 வருஷத்துக்கு மேலே ஆயிருந்தால். ஸோ பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருந்தீங்கன்னா ஸோ அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ண வாய்ப்புகள் இருக்குங்க. இப்போ நீங்கள் ஒருவேளை நீங்கள் ஆதார் கார்டு நீங்கள் டீட்டெயில் கொடுக்கும்போது என்ன மாதிரி ஒரு ஆத்தன்டிகேஷன் கேட்குறாங்க அப்படின்னா, I voluntarily agree to share my Aadhaar number and I am aware that it will be used to establish my identity at various stages of NEET UG examination by matching personal identification details available in the Aadhaar card இருக்கிறத யூஸ் பண்ணுவான்னு சொல்கிறாங்க. அடுத்தது நோட், சிஸ்டம் will not allow you to change name சொல்கிறாங்க. சிஸ்டம் will not allow you to change name after Aadhaar number authentication. Please ensure to check the details and then proceed further. இது ஆல்ரெடி ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருந்தாங்க. நம்ம அப்ளிகேஷன் போடும்போது நம்ம 10th மார்க் வச்சு 10th மார்க் லிஸ்ட்டில் என்ன பேர் இருக்குன்னு போடுவோம். ஒருவேளை ஒரு சிலர் 10th மார்க் லிஸ்ட்டில் வேற மாதிரி இருக்கு, ஆதார் கார்டில் பேர் வேற மாதிரி இருக்குன்னா நேம் வந்து ஆதார் ஆத்தன்டிகேஷன் பண்ணின பின்னாடி ஆதாரில் இருக்கிற மாதிரி தான் வந்துடும். இதுதான் லாஸ்ட் இயரும் நடந்தது. இப்போ அதுக்காக தான் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருந்தாங்க. ஆதாரில் நீங்கள் பேர் மாற்றி வச்சுக்கோங்க, 10th இருக்கிற மாதிரி பேர் மாற்றி வச்சுக்கன்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், ஒருவேளை அதை சின்ன சின்ன சேஞ்சஸ் இருக்குது, இனிஷியல் எக்ஸ்பான்ஷன் இருக்கும் இதில் 10th மார்க் லிஸ்ட்டில் இங்கே வந்து ஷார்ட் ஆஃப் கொடுத்துருப்பீங்க. இந்த சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆதாரில் 10th இருக்கிற மாதிரி நேம் சேஞ்ச் பண்ணிவிட்டு நீங்கள் அப்ளிகேஷன் ப்ராசஸ் பண்ணுங்கள். அது ஒரு 10 days டைம் எடுத்துக்கும் நேம் சேஞ்சுக்கு. ஸோ கண்டிப்பாக இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி எங்கள் வீடியோஸ் எல்லாம் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.